வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் மக்கள் எல்லாரும் ஒரு புதுவித அரசியலை எதிர்பார்த்தாங்க. புது மாதிரியான அரசியல் தலைவர், புது கொள்கை, புது சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் எதிர்நோக்கி காத்திருந்தாங்கிறது உண்மை. அது நீண்ட காலமாக இருந்தது. அதிமுகவுக்கு எதிராக திமுகவுக்கு எதிரான வாக்குகள், தமிழகத்தில் பொதுவான வாக்குகள் யாருக்கு வாக்களிக்கும் தெரியாத மக்கள்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் தான் சீமான் அவர்கள் அந்த வாக்கு வங்கியை தன் கட்சிக்கு வரவழைத்தார். அவருடைய அரசியல் புதிதாக இருந்தது. தமிழர்கள் ஆதரவு, இலங்கை தமிழர் ஆதரவு, அதே போன்று இயற்கை சார்ந்த அரசியல், இவ்வாறு அவர் புதுவிதமான அரசியலை சொன்னது அது கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடித்திருந்தது. அதே போன்று எந்த கட்சியினுடன் கூட்டணியே இல்லாமல் தொடர்ந்து பல தேர்தலில் தோல்வியை சந்தித்திருந்தாலும் அரசியலில் தனியாகவே நின்று வந்தார். ஒவ்வொரு தேர்தலையும் தனியாக போட்டியிட்டார். அவர் போட்டியிட்ட எல்லா தேர்தல்களிலும் கணிசமான மரியாதைக்குரிய வாக்கு வங்கியும் பெற்றார். அதே போன்று தமிழ்நாட்டு அரசியலில் அவரை விமர்சனம் செய்த எதிர்கட்சி திமுக காரங்க, இந்த மாதிரி அதிமுகவில் உள்ள சிலர்னா கடுமையாக விமர்சனம் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக பொதுமக்கள் சீமானை விமர்சனம் செய்வதில்லை. ஏனென்றால் அவருடைய அரசியல் கரெக்டாக இருக்கு. அதே போன்று அதிமுக திமுகவுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ஆணித்தனமாக இருந்தார். பிஜேபி எதிர்ப்புலையும் ஆணித்தனமாக இருந்தார். பிஜேபியோட பி டீம் சொல்கிற அளவுக்குலாம் ஒரு டைம் இருந்தது. அது புரளி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பொதுவான ஒரு தூய்மையான ஒரு அரசியல்வாதியாக அவர் வாழ்க்கையில் பயணப்பட்டார். அதனால தான் இப்போது நடந்த அந்த பாராளுமன்ற தேர்தல் இதில் கூட 8% மேலே வாக்கு வங்கியை வாங்கி நிரூபித்தார். அதிமுகவை 4வது இடத்துக்கும் நாம் தமிழர் 3வது இடத்துக்கும் வந்தது. இப்படிலாம் நல்ல வளர்ச்சி அடைந்துக்கிட்டு இருக்கும்போது சீமான் ஒரு தவறு செய்து விட்டார். என்ன அரசியலில் ஒரு தவறு செய்துட்டா அவ்வளோதான். அதை காரணம் காட்டிய பல முறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது பல பின்னடைவுகளை தரும். அது பல அரசியல்வாதிகளை சொல்லலாம். சீமான் அவர்கள் இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திரு எடப்பாடி அவர்கள் உண்ணாவிரதம் அறிவித்த போது அதை ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்களை போய் அங்கே அனுப்புனார். இது மிகப்பெரிய தவறு. எதற்கு அவர் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நேர்மையான அரசியல் நடத்தினாரா? மிஸ்டர் சீமான் சார், நீங்கள் தான் யோசிக்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் எவ்வளோ தூரம் விமர்சிச்சிங்க. எடப்பாடி பழனிசாமி அது திராவிட கட்சி தானே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எத்தனை சரி ஆதரிக்குங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்ததே இல்லையா தமிழ்நாட்டில்? 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். மதுக்கடையில் மூட வேண்டி தானே. அவர் எதுக்கு இந்த உண்ணாவிரதத்தை நடத்துகிறாங்கிற ஒரு அடிப்படை நாலேஜ் கூடவா சீமானவர்களுக்கு இல்லாமல் இருக்கும்? அதிமுக படுதோல்வி அடைஞ்சிருச்சு. 7 தொகுதியில் டெபாசிட்டி இழந்துருச்சு. இந்த பாராளுமன்ற தேர்தலில் உள்ளுக்குள்ளே கட்சிக்குள்ளே புகைச்சல் இருக்குது, ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. தலைமையை மாற்றணும், எடப்பாடியை மாற்றணும் சொல்லி விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் நிறைய விவாதங்கள் எடப்பாடி பழனிசாமினால தான் அதிமுக தோத்துங்கிற அந்த விவாதம் தொடர்ந்து போனதுனால அதை டைவர்ட் பண்ணுறதுக்காக, அதை திசை திருப்புவதற்காக அவர் உண்ணாவிரதம் தொடர்ந்து அறிவிச்சு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதை ஒரு பெரிய பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்காங்கிறது சீமானவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவரை காப்பாற்ற அதிமுக தலைமையாக காப்பாற்றுறதுக்காக அவர் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணணுமோ அதை எடப்பாடி பழனிசாமி செஞ்சிட்டு இருக்காரு. உண்மையிலேயே கள்ளக்குறிச்சி மக்கள் மீது பற்றும் பாசம் வச்சு அந்த மக்களுக்கு போராடுற அவர் பண்ணுறாரு அது கிடையாது. அப்படி பண்ணியிருந்தா அவர் சிஎம்மாக இருக்கும்போதே அவர் மதுக்கடையில் மூடி இருக்க வேண்டியதானே. ஏன் பண்ணுற 4 வருஷமா? அதை நீங்கள் தான் கேட்கணும். சீமான் அவர்களாம் நீங்கள் தானே புது அரசியலில் பேசுகிறீங்க, ஏன் அதை கேட்கல? அப்போ அவருக்கு போய் ஆதரவு தெரிவிக்கீங்க. இது பெரிய தப்பு. இன்னொன்று, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடைபெற்றது. டிவியை பார்த்துட்டு தான் அந்த சூடு நடந்தது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார்ல எடப்பாடி பழனிசாமி. இது இல்லாமல் சீமான் சார் மறந்துட்டாரு. அப்போ எதுக்கு ஆதரவு தெரிவிக்கீங்க? ஒருத்தர் அரசியலில் காலம் நடக்க அரசியலுடைய கேரக்டர் அரசியல் தலைவர் செஞ்ச தவறுகள் மறந்துடுமா? அப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற அரசியலை நீங்கள் தானே செய்கிறீங்க. அப்போ நீங்கள் எனக்கு ஓட்டு போட மாட்டீங்க, நான் தமிழன் உங்கள் பிள்ளை அப்படின்னு சொல்கிறீங்க. தமிழன் கரெக்டு தான். இப்போ எதுக்கு அங்கே போய் ஆதரவு தெரிவிச்சிங்க? இன்னொன்று, திரு சீமான் அவர்களுக்கு சொல்லிக்க வேண்டியதுன்னா, பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் கூட இப்போ இல்லை. பிஜேபி எதிர்க்கிறவங்க கம்மியாயிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறவங்க தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க. அந்த அரசியலை முறை புரிஞ்சுக்குங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கிறாங்க? ஒரு விஷயத்துல அவர் சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால எதிர்க்கிறாங்க. தனி மனித கேரக்டருக்குலாம் அரசியல் இல்லை.
அதுவே அவர் மேலே நிறைய விமர்சனத்தை ஏற்படுது. சசிகலாமையாருக்கு துரோகம் செஞ்சு தான் அவர் முதலமைச்சர் ஆனாருங்கிறது அது தமிழ் உலகம் அழிகிற வரைக்கும் எவனும் மறக்க மாட்டான். அப்பேற்பட்ட அரசியல்வாதி அவர். பாரதிய ஜனதா தான் அவர் 4 வருஷம் அவர் ஆட்சியை காப்பாற்றினது. ஓபிஎஸ் ஆதரவோட தான் அந்த ஆட்சி 4 வருஷம் நடந்தது. ஓபிஎச்சுமே அவர் கட் பண்ணி விட்டார். 4 வருஷம் சிஎம்மாக இருக்கும்போது பெரிய திட்டங்களை கொண்டு வந்து பெரிய புரட்சியெல்லாம் அவர் பண்ணலை. நிறைய விமர்சனங்கள்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்குது. அவரை போய் நீங்கள் ஆதரிக்கிறீங்க. அவரையெல்லாம் எதிர்த்து நிற்கிறதுனால தான் சில நிறைய வாக்கு உங்களுக்கு அதிகமாக வருது. அவரை போய் ஆதரிச்சா எப்படி வரும் உங்களுக்கு? இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து அதிமுக போட்டியிடல, அதிமுக வாக்குலாம் நமக்கு வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்க. இதை எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரிச்சா தான் வரும் இல்லை, அவரை ஆதரிக்காமலே உங்களுக்கு வரும். நீங்கள் ஆதரிச்சனால எடப்பாடி பழனிசாமியோட எதிர்ப்பு வாக்குலாம் இருக்குல்ல, அதை இழந்துட்டீங்க. நீங்கள் எடப்பாடி பழனிசாமியோட எதிர்ப்பு வாக்கு வங்கியே தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது சார். மிஸ்டர் சீமான் சார், அந்த அரசியலை முதல் புரிஞ்சுக்குங்க. எடப்பாடியை எதிர்த்து பேசினாலே ஓட்டு விழுகும். எடப்பாடியை வந்து விமர்சித்தாலே உங்களுக்கு வந்து சமூக வலைதளங்களில் லைக்ஸ் விழுகுது. இதோட பல்ஸ் முதல் புரிஞ்சுக்குங்க. ஸோ இது வந்து உங்கள் அரசியலில், சீமான் சாருடைய அரசியலில் இது ஒரு மைனஸ், ஒரு சின்ன பின்னடைவு. சின்ன பின்னடைவு பெரிய பின்னடைவாக தான் பார்க்கப்படும். இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக வாக்குகளை, தேமுதிக வாக்குகளை, தேமுதிக போய் ஆதரவு தெரிவிக்கணும். அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் விஜயகாந்த் அவருடைய கட்சி போட்டி இருந்தது. விஜய் பிரபாகரன் ஜெயிக்கிற அளவுக்கு போய் அவர் தோத்துட்டாரு. அதனால அவங்க போய் ஆதரவு தெரியும். நீங்கள் எதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? நீங்கள் ஆதரவு தெரிவித்த உடனே டோட்டலாக எவ்வளோ விமர்சனங்கள் வரும் சமூக வலைதளங்களில் பாருங்கள். ஏன்னா நானே உங்கள் மேலே ரொம்ப பிடிக்கும். அவர் என்னைக்காவது வந்துடுவார். நான் நிறைய வீடியோ போட்டிருந்தேன். இப்போ பாராளுமன்ற தேர்தலையே முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடியே போட்டேன். நாம் தமிழர் கட்சி அதிமுகவே பல தொகுதிகளில் பின்னுக்கு தள்ளும்னு நான் தான் சொன்னேன். அதே மாதிரி பல தொகுதியில் நீங்கள் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு முன்னாடி வந்தீங்க. அதிமுக பல தொகுதியில் டெபாசிட் இலக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி டெபாசிட் பல தொகுதியில் வந்துருச்சு. தொடர்ந்து நான் அரசியல் படிச்சிருக்கிறதுனால அரசியல் சம்மந்தமான வீடியோக்கள் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நேர்மையான அரசியலை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் எவ்வளோ அரசியல் நான் போட்டதில்லை. நான் உங்களை வந்து விமர்சனம் பண்ணி நான் இது வரைக்கும் ஒரு வீடியோ போட்டது கிடையாது. என்ன அப்படின்னா, நீங்கள் கரெக்டான அரசியலை கொண்டு வந்துட்டுருக்கீங்க. ஆனால் இந்த தேர்தலில், இந்த சமயத்தில், இந்த நேரத்தில் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் அந்த உண்ணாவிரதத்துக்கு தானே நான் ஆதரிச்சேன் அப்படின்னா, இல்லை அவர் உண்ணாவிரதம் எதுக்கு எடுக்காருன்னு உங்களுக்கு அப்படியே மக்கள் மேலே பற்று வந்தா இருக்காரு. அவர் எதுக்கு அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அவரை போய் நீங்கள் ஆதரித்து பேசுனது கண்டிப்பாக உங்கள் அரசியல் வாழ்க்கையில் சீமான் அவர்களுக்கு ஒரு பின்னடைவாக தான் இருக்கும். இது பெரிய விமர்சனம் உண்டாகும். ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையாருக்காக ரெட்டலைக்கு வாக்கு கேட்டதே பெரிய விமர்சனம் ஆகுது. திமுகவே அப்பப்போ இப்போவே மேடையில் டிவி தொலைக்காட்சி விவாதங்களில் அவர் ரெட்டலைக்கு வாக்கு கேட்டவர் தானே, ஏடிஎம்கேயோட பி டீமு, அவர் அண்ணாமலையை போய் ஒரு இடத்துல சந்தித்தவர் தானே, அவர் பிஜேபியோட பி டீமு. இந்த விமர்சனம் உங்கள் மேலே இருக்குல்ல. இப்படி இருக்கிற பட்சத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் சந்தித்தது உங்களுக்கு மிகப்பெரிய அரசியலில் பின்னடைவாக இருக்கும். அது புதுசாக வர்றவங்கள வந்து ஆதரிச்சிடலாம். விஜய் வர்றாருன்னா இன்னும் விஜயோட மக்கள் வந்து எப்படி நல்லா செய்வாரா, என்ன செய்வாரா அப்படிங்கிற அந்த இதுதான் இருக்க தவிர அவர் நல்ல கெட்டது பண்ணிட்டாரு அப்படின்னு இல்லை. வர்றாரு, ஃப்ரெஷ்ஷாக வர்றாரு. இதுவரை அவர் மேலே வந்து நல்ல மனிதர், விஜய் அவர் வந்து நல்லா சினிமா நடித்தார், அவர் மேலே எந்த கம்ப்ளைண்ட் இல்லை, கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிற அந்த சிம்பத்தி இருக்குது, அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த மாதிரி புதுசாக வர்றவங்களை ஆதரிச்சா கூட மக்கள் ஏற்றுக்குவாங்க. அதர பழசு 50 வருஷமாக திராவிட ஆட்சி தான் நடக்குது. திமுகவா அதிமுகவோ மாறி மாறி ஆட்சிக்கு வருது, தமிழ்நாட்டை சீரழிக்கணும்னு மேடைக்கு பேசிட்டு பொசுக்குன்னு போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரிக்க உண்ணாவிரதம் அப்படிங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் என்ன பெரிய காமராஜர் நினச்சிருக்கீங்களா, பசுமன் முத்துராமலிங்க தேவர் நினச்சிருக்கீங்களா? அவர் எப்படி அரசியலுக்கு வந்தார், என்னென்ன துரோகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் மக்கள் மேலே கோபமாக இருக்குது, அவர் மேலே கோபமாக இருக்குது. நீங்கள் வீரபாண்டி கட்டபொம்மனை ஆதரிப்பீங்களா? வீரபாண்டி கட்டபொம்மனை காட்டி கொடுத்த எட்டப்பனை ஆதரிப்பீங்களா? நீங்கள் யாரை ஆதரிப்பீங்க? ஒரு பெரிய மன்னராக இருந்த வீரபாண்டி கட்டபொம்மனை காட்டி கொடுத்த ஒரு ஆங்கிலேயர்களிடம் அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். எட்டப்பன், நீங்கள் எட்டப்பனை வந்து ஆதரிப்பீங்களா? நீங்கள் வரலாறு படிச்சிருக்கீங்கள? வீரபாண்டி கட்டபொம்மனை வந்து மேலே தப்புன்னு சொல்லுவீங்களா? இப்படி நிறையா உங்கள் மேலே உள்ள அந்த கிரேஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இந்த விஷயத்தை சீமான் அவர்கள் மேலே உள்ள அந்த கிரேஸ் வந்து குறையுது. ஒரு சராசரி அரசியல்வாதி மாதிரியான ஒரு செயல்பாடுகள் மக்கள் டவுட் போடுவாங்க. இவரை நம்பலாமா? திடீர்னு எடப்பாடி போய் ஆதரிக்காரு.
எதுக்கு ஆதரிக்கிறீங்க? அவர் அந்தளவு அவர் முதல் தலைவராகவே இன்னும் நிரூபிக்கலை. அவர் தலைவராகவே நிரூபிக்கலை. உங்களை மதிக்கிறாங்க, உங்களை தலைவராக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. தனியாகவே போய்கிட்டீங்க. அப்படியே போய்கிட்டு இருக்க வேண்டியதானே. நல்லா தானே அரசியல் போய்கிட்டீங்க, நல்லா தானே பண்ணுறீங்க. யாரும் எதுக்கு யாரையும் ஆதரிக்கவே தேவையில்லை. எல்லாரும் இங்கே நடந்து எல்லா திமுக அதிமுக எல்லா ஊழலையும் முன்னாள் அமைச்சர் மேலேலாம் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. எல்லாருமே தவறு பண்ணியிருக்காங்க. கச்சத்தீவு பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை, எல்லா பிரச்சனையிலுமே அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அதுலேயும் எடப்பாடி எல்லா அதிமுக திமுகன்னு எல்லாமே பங்கு விமர்சனத்துக்கு உள்ளே இருக்குது. என்னத்துக்கு ஆதரிக்கிறீங்க? ஆதரித்து உங்களுக்கு தான் கெட்ட பேர். அதனால் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அவர் நினச்ச அந்த ராஜதந்திரம், விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக வாக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற நினைப்பில் தான் அவர் ஆதரிச்சிருக்காரு. அப்படி ஒரு வாக்கு எதுக்கு சார்? இல்லை, அந்த ஒரு வாக்கு எதுக்கு? தேவையே இல்லையே. நீங்கள் கேட்காமலே விழுகும். நீங்கள் ஒன்றுமே பேசாமல் பிரச்சாரம் மட்டும் பண்ணிக்கிட்டு எதிர்கட்சிகள் செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக அதிமுகக்காரன் உங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறான். தேமுதிக வாக்கு உங்களுக்கு தான் விழுகும். ஒருவேளை அது பாமகவுக்கும் உங்களுக்கு பிரிஞ்சு கூட விழுகலாம், திமுகவுக்கும் ஒருபோதும் விழுகாது. அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ அதிமுகவோட பி டீம்னு உங்களை சொல்லுவாங்க, எடப்பாடியோட பிடிபி சீமான் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய தப்பாக தெரியும் அந்த அரசியல். ஸோ அரசியல் வாழ்க்கையில் எல்லா அரசியல்வாதிகளும் ஒரு தப்பு பண்ணுவாங்க. ஆனால் தப்பே பண்ணாமல் ராஜதந்திரத்தோட அப்படி நேக்கு போக்கா தவறுகள்லாம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வெளியில் தெரியாமல் நேக்காக கொண்டு போய் பெரிய ஆளுமைகளாக உருவாகியிருக்காங்க. அப்படி தான் பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் உருவாகியிருக்காங்க. நீங்கள் நேர்மையான அரசியல்வாதி, மக்களை நன்கு அறிந்தவர், புது விதமான அரசியலை கொண்டு போகிறீங்க. இந்த மாதிரி சராசரி ஒரு அரசியலை பண்ணாமல் உங்கள் ரூட்லேயே போனீங்கன்னா, சீமானவருடைய ரூட்லேயே தனித்து நான் இப்படி தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி எப்போ 8 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கட்சி ஆரம்பித்து 10 வருஷம் எவ்வளோ தூரம் ஆட்சி பேசுனீங்களோ அதே கொள்கையோடு போயிட்டே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு காலம் வரும். கண்டிப்பாக ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி சட்டசபைக்கு போகும். நீங்கள் இந்த மாதிரி இடையில ஏதாவது 10 வாக்கு வங்கி கிடைக்குது, இந்த அது மாற்றலாம் நீங்கள் சராசரி அரசியல் மாதிரி செயல்பட்டால் அது மக்கள் வாக்கு வங்கி கூடாது, அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அது பெரிய சிக்கலில் கொண்டு போய் நாம் தமிழருடைய கட்சி எதிர்காலம் பாதிக்கப்படும். இதை அவர் சீமானவர்கள் யோசித்து செயல்படுவார் என்று மக்கள் கருதுகிறார்கள். இனிமேல் இது போன்ற சராசரி அரசியலுக்குள் சிக்க வைப்பார்கள். அதுதான் உண்மை. திமுக அதிமுகவுடைய பிளானே புதுசாக வர்றவங்களை இந்த மாதிரி ஆதரவு தெரியுங்க, அதை பண்ணுற இதை பண்ணுற சிக்க வைப்பாங்க. அந்த சிக்கல்லேருந்து தப்பிச்சு போனால் தான் அவங்கள எதிர்த்து பெரிய வாக்கு வங்கியை நம்ம நிரூபித்து மக்களை இடம் நல்ல பேர் எடுத்து ஆட்சிக்கு வர முடியும். அது சீமானவர்கள் இனி அதை கரெக்டாக செய்யணும். பட் இந்த சம்பவத்தை அதை எப்படி மக்கள்கிட்ட மறக்கடிக்க போனான்னு தெரியல. ஏன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு பிரேக்கிங் நியூஸ் வந்த உடனே நியூஸ்லாம் சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி, ஐயோ இவர் எடப்பாடியோட பீட்டுப்பா எல்லாம் ஒன்றா தான் செயல்பட்டுருக்காங்க, அப்படி ஒரு விமர்சனம் வந்துருச்சு. ஸோ அதை சீமான் அவர்கள் தவிர்த்துருக்கணும். நல்ல வாய்ப்பு, நல்லா போய்கிட்டு இருந்தார். ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் செஞ்சு அவருக்கு ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கிறாரு. சரி, விக்கிரவாண்டி தேர்தலில் வாக்கு வங்கி நிறையா வாங்குவார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சீமானவர்களுக்கும் கடுமையான போட்டி இருக்குது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. பட் இந்த சம்பவம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் பின்னடைவாக இருக்கும். சீமான் அவர்களை பொதுவான வாக்கு வங்கிகள் இருக்குல்ல, அதிமுக திமுக பிஜேபி இப்படி எல்லா கட்சியோட எதிர்ப்பு வாக்கள் இருக்குல்ல, அது இப்போது சீமானை இழந்துட்டார். அந்த வாக்கு வங்கி கண்டிப்பாக அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் போகும், திமுக கூட போகாது. ஸோ எனக்கு இடைத்தேர்தல் அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்க பகுதி விக்கிரவாண்டியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழல்லாம் இருக்கிறதுனால அவசரப்பட்டு எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து 24 கேரட்டும் பார்க்கல தங்கம் அப்படி இருந்த சீமான் அவர்களுக்கு கொஞ்சம் போலித்தனமான தங்கம் கலந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை அந்த சம்பவம் உருவாக்கிடுச்சு. ஸோ இனி வரும் காலங்களில் இதிலிருந்து அவர் தப்பித்து அவர் அந்த 24 கேரட் தங்கமாக தொடர்ந்து அவர் பயணிச்சார்ந்தா கண்டிப்பாக ஒரு நாள் அவரை வரும், ஆட்சிக்கு வரும். வயசு இருக்குது, நிறைய இளைஞர்கள் உருவாகிட்டு இருக்காங்க. அவர் விஜயெலாம் வர்றாரு, நல்லவங்களை சேர்த்து கூட ஒரு காலத்தில் ஆட்சி அமைக்கலாம். ஸோ சீமானவர்கள் தொடர்ந்து என்ன கொள்கையை 10 வருடமாக தனித்து நின்று யாரையும் ஆதரிக்காமல் எப்படி அரசியல் நடத்தி 8% வாக்கு வங்கிகளை இன்றைக்கி வச்சுருக்காரோ அதை அப்படியே அவர் நடத்தி கொண்டு போனார்னா நல்ல எதிர்காலம் இருக்குது. இனி வரும் காலங்களில் அதை சரியாக செய்வார்னு நம்புகிறோம். நிறைய மக்கள் அவரை நம்புகிறாங்க. பொதுவான ஆட்கள், என்னை போன்ற படித்தவர்கள்லாம்
சீமான் அவர்களை எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதை நம்பிக்கையை காப்பாற்றி அவருடைய வாக்கு வங்கியை, அவருடைய ஒரிஜினல் வாக்கு வங்கி, பணம் கொடுத்தலாம் அவர் வாக்கு இது வரைக்கும் பெறலை. அவர் பெற்ற அந்த 8% வாக்கு வங்கி என்பது 24 கேரட் தான், தங்கமான வாக்கு வங்கி. எந்த சுயநலம், எந்த ஒரு சாதி சண்டையை உருவாக்கி விட்டோ, மத சண்டையை உருவாக்கி விட்டோ, இல்லை சூழ்ச்சி செய்தோ, பணம் கொடுத்தோ, கோட்டர் கொடுத்தோ, பிரியாணி கொடுத்தோ வாங்கின வாக்கு கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்தது பக்கா ஒரு தலைவனுக்கு மக்கள் போட்ட வாக்கு. அந்த வாக்கை அவர் அப்படியே கொண்டு போனால் நல்லா இருக்கும், நல்ல எதிர்காலம் இருக்கும். அதை சீமானவர்கள் இனி வரும் காலத்தில், சின்ன ஆதரவு தானே, நான் உண்ணாவிடத்து தான் இருந்தேன், அதெல்லாம் மக்கள் பார்க்கவே மாட்டேன். சின்ன ஆதரவோ பெரிய ஆதரவோ எதுக்கு அங்கே போனீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒருத்தர் எதிரின்னு தெரிஞ்சு போச்சு, அரசியல் விரோதின்னு தெரிஞ்சு போச்சு, என்னத்துக்கு அது பேசிட்டு விட்டுறாதீங்க, நெருங்க விடாதீங்க, பெர்ஃபெக்டாக போயிட்டே இருங்க. ஏன்னா அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் சீரழிஞ்சு கிடக்கு. யாரு கூடயும் சேர்ந்துடாதீங்க. அப்படியே பக்காவாக சென்னா நீங்கள் பண்ணுற இந்த 8 வருஷம் அரசியல் அப்படியே பண்ணிகிட்டே போங்க. ஒரு நாள் நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும். அதை மைண்டில் வச்சு போனால் சீமானவர்கள் வெற்றி பெறுவார். மீண்டும் ஒரு அரசியல் செய்தியோடு சந்திப்போம். நன்றி.